ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோட்ல மகா வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது சூர்யா தான் சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு ஐடியா கொடுத்தது அம்மா தான் சொல்லிட்டு சொல்றாங்க. ஐஸ்வர்யாவும் சொல்றாங்க, நான் மாடலிங் ஒன்று பண்ணல, அது சூர்யா மூலியமா தான் பண்ணேன், அதுவும் சூர்யா ஏற்படுத்தி கொடுத்த காசு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவர் வேலுக்குமே தான் இப்படி எல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து கோவப்படுறாங்க. இது எல்லாருமே சித்ரா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அனாமிகா அனுப்பின பொண்ணு வந்து மாப்பிள்ளை கிட்ட பேசுறாங்க. எனக்கு லவ் இருந்துமே உன் மேல எனக்கு அப்படி ஒரு ஃபீல் வந்தது எப்படின்னு தெரியல, உனக்கு மேரேஜ் கிட்ட கிட்ட வரதா எனக்கு அந்த ஃபீல் அதிகமாச்சு அப்படின்னு சொல்றாங்க. நீ என்ன பேசுற, கல்யாண டைம்ல பேசுற பேச்சா இது இல்ல, யாருக்கு அதுலயாவது கேட்டுச்சுன்னா கல்யாணத்தையே நிப்பாட்டிடுவாங்க, இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சூர்யா வந்து இதை கேட்டுறாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து விசாரிக்கிறாரு. அந்த பொண்ணு வந்து சொல்றாங்க, நானும் அவரும் லவ் பண்ணோம், இப்ப வந்து அவரால் நான் பிரெக்னெண்டா இருக்கேன். அந்த பொண்ணு அந்த பிளேஸ்ல இருந்து காணாம போயிடுறாங்க. விஜய் வந்து பிரபாவுக்கு நடக்கிற ஃபங்க்ஷனை வந்து பார்த்துட்டு இருக்காரு. சூர்யா அந்த பிளேஸ்க்கு வந்து விஜய் கிட்டையும் அவர் ஃப்ரெண்டுக்கையும் கூப்பிடுறாரு. இந்த மாதிரி மாப்பிள்ள வந்து ரொம்ப தப்பானவர், இந்த கல்யாணத்தை நம்ம எப்படியாவது நிப்பாட்டணும், அதுக்கு அந்த பொண்ணை வச்சுதான் நிப்பாட்டணும், அந்த பொண்ணை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு தேடுறாங்க. சித்ரா வந்து இவங்க பேசுறத வந்து வீடியோ எடுக்கிறாங்க. ஐயர் வந்து தாய் மாமாவை கூப்பிடுறாரு. பிரபாவுக்கு வந்து தாய் மாமா சடங்கு செய்யறதுக்காக. கோடீஸ்வரி வந்து அவங்க தாய் மாமாலாம் ஃபாரின்ல இருக்காங்க, யாரும் இங்க இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சூர்யா அவங்க அப்பா அம்மாவும் விஜய் அவங்க அப்பா அம்மாவும் நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் மாமா சடங்குலாம் பண்றாங்க. மகா ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. சூர்யா வந்து அந்த பொண்ணை தேடுறமே காட்டுறாங்க. தேங்க்யூ.